வணக்கம். திடீரென இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த பாஜக ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்படி எதற்காக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே வந்து சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. குறிப்பாக தலைவர்களது ஒவ்வொரு சந்திப்பும் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் பாஜகவின் முக்கிய புள்ளியும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் பரபரப்பு சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதிமுக, பாஜக தற்போது கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இரண்டு கட்சிகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் அதிமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென பாஜகவின் முக்கிய புள்ளியும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது சுமார் ஒரு வாரம் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் தான் மீண்டும் வீடு திரும்பினார். தற்போது மீண்டும் வழக்கமான பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பியிருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காகவே ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இருவரும் தற்போதைய தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் குறித்து உரையாடி கொண்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக தங்கள் வீட்டிற்கு வந்த மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரை சென்று வரவேற்றிருக்கிறார். பொதுவாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர். அரசியலில் எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் தனிப்பட்ட முறையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நல்ல நண்பர்கள். ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள். முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஏதேனும் விசேஷம் என்றால் முடிந்தவரை சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். அதேபோல் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி என்றால் கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். அந்த அளவிற்கு அரசியலில் இருவரும் எதிரெதிர் துருவங்களில் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள். இன்றைய தினம் பாஜகவின் முக்கிய புள்ளியும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவரது வீடு தேடி வந்து சந்தித்து பேசிவிட்டு சென்ற இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.